கொஸ்லந்த மேரியபெத்த மண்சரிவு அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் பொகவந்தலாவை பகுதியில் பேரணியொன்று இடம்பெற்றுள்ளது. கென்பியன் பகுதியில் 10 தோட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ கென்பியன் நகரிலிருந்து முத்துலட்சுமி தோட்ட சந்தி வரை பேரணியாக சென்ற மக்கள் மெழுகுவர்த்திகளை ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். எனக்கு ஸ்ரீலங்கா முழுக்க அபிவிருத்தி இருக்கு, மலையத்தை மட்டும் பின்தாங்கிய நிலைமையில இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியல. தயவு செய்து மலையத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை உடனே அரசாங்கத்துடன் சேர்ந்து கதைத்து எங்களுக்கான நல்ல ஒரு வழிகாட்டியாக நீங்கள் இருக்க வேண்டும். அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும். அன்றாட கொழுந்தெடுத்து அரசாங்கத்தை உயர்த்துகின்றோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கை பாரிய நிலையில் பின்தாங்கி உள்ளது. மலையகத்தை பொறுத்தவரையில் மலையகத்தில் எந்த தலைவர்கள் இருக்கின்றார்கள், தேவையான வேலைகளை செய்கின்றார்கள் இல்லை. ஓட்டுகளை கேட்கின்றார்கள், நாங்களும் ஏமாந்து அவர்களுக்கு ஓட்டு வழங்குகின்றோம். ஆனால் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இன்றைய மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைவர்களை நாங்களே நியமிக்கின்றோம். தலைவர்கள் எங்களுக்காக எதுவித ஏற்பாடுகளும் செய்வதே இல்லை. தயவு செய்து மீறிய பெற்ற மக்களுக்கு ஏற்பட்ட கதி ஏனைய தோட்ட மக்களுக்கு நடக்கக்கூடாது என்பது முதல் அடியாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதேவேளை சாஞ்சிமலை மேல்பிரிவு மற்றும் கீழ்பிரிவு தோட்ட மக்கள் கொஸ்லாந்த மண் சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அஞ்சலி செலுத்தினர். சாஞ்சிமலை சந்தியிலிருந்து பேரணியாக சென்று சாஞ்சிமலை தோட்ட தொழிற்சாலைக்கு அருகில் இவர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். சாஞ்சிமலை மேற்பிரிவில் இன்றைக்கு அதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னுக்கே நாங்க இருக்கிற குடியிருப்புகள் நேரம் பள்ளத்தில் போயிருக்கோம். அது ஏற்கனவே நாங்க பல பெரியவர்களுக்கு அரசியல்வாதி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எங்களுக்கு எடுக்கல. கொஸ்லாந்த மண்சரிவில் உயிரிழந்த மக்களுக்கு லிந்துல திஸ்பன தோட்ட மக்கள் இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளனர். திஸ்பன சந்தியில் ஒன்று கூடிய மக்கள் பேரணியாக திஸ்பன மைதானத்திற்கு சென்றனர். இதேவேளை மலையக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரி அவர்கள் ஒப்பாரி போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்தனர். இதேவேளை நாகஸ்தென்ன தோட்ட மக்களும் அஞ்சலி செலுத்தியதுடன் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இவர்கள் டிமலை தோட்டத்திலிருந்து நாகஸ்தென்ன நகரம் வரை பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லயத்துல தான் இருக்கும், வீடு 10 அடி கேமராவில் தான் இருக்கும். தயவு செய்து மலையக மந்திரிகள் இந்த லைன் கேமராவை உடைத்து எமது மக்களை தனி கேமராவை அமைச்சு தரும்படி மலையக அரசியல்வாதிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.